கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை அவருடைய சுவிசேஷத்தோடு உங்கள் மத்தியில் நான் வர்றதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்ன சொன்னால் அவருடைய கிருபையை பிரசங்கிக்கிறது அது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஏண்டா கிருபையின் சுவிசேஷம்தான் எங்களை எல்லாரையும் என்ன செய்யும்? விடுதலையாக்கும். ஆமேன். நம்ம ஒவ்வொருவரையும் கிருபையின் சுவிசேஷம் மட்டும்தான் விடுதலையாக்கும். காரணம் என்னென்னு சொன்னால், நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ ஆதாமுக்கு கீழே நாம் இந்த பூமியில் பிறக்கிற பொழுது பாவத்துக்கு உள்ள உட்படுத்தப்பட்டிருந்தோம் என்று ரோமர் 5 சொல்லப்படுது. ரைட்? ரோமர் 5 ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் பாவம் என்ன செய்ததாம்? பிரவேசித்தது. யாருடைய கீழ்ப்படியாமையினால? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால். ஸோ நாம் எல்லாருமே நாம் என்ன செய்யப்பட்டோம்? பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். ஸோ பாவத்துக்கு அடிமையாக இருக்கேக்க அந்த பாவம் ஒட்டுமொத்தத்தில் தேவனுடைய கிருபையை புரிய விடாம எங்களை தடுத்துச்சு. ஸோ அந்த பழைய மனுஷன் இருக்குத்தானே, அந்த பழைய மனுஷன் தேவனை அறிகிற அறிவில் அந்த பழைய மனுஷனால வளர முடியாது. ஸோ அதனால நீங்களும் இதோட கிருபைக்கு எதிர்த்து நின்றோம். இன்றைக்கு அநேகர் நீங்க சில வேளை இதை கேட்குற நீங்க யாராவது நீங்களும் இதோட கிருபையை நாம் எதிர்த்து நிற்கிறோம், கிருபையை நாம் புரியலை என்று சொன்னா நிச்சயமாக நாம் அதை சீரியஸாக எடுத்து ஆண்டவற்ற கிருபைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, உங்களோட கிருபையை குறித்து அறியணும், இந்த கிருபையின் உடன்படிக்கை குறித்து அறியணும். இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்தோன்றிருக்காரு சொன்னா, அவருடைய கிருபையை தான் பிரசங்கிச்சு கொண்டிருக்கிறார் இந்த இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல. ஆமேன். இந்த உலகத்துல அவருடைய கிருபை என்ன செய்யப்படுது? பிரசங்கிக்கப்படுது. ஸோ அந்த கிருபையை நாம அறிஞ்சு சத்தியத்தின்படி நாம் அறிகிற பொழுது அது என்ன செய்யுது? நமக்குள்ள பிரகாசிக்குது. ஸோ நாம இன்றைக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல எங்களால் பிரகாசிக்க முடியும். ஆமேன். ஸோ நன்றி. மீண்டும் அவருடைய சத்தியங்களை உங்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி. ஆமேன். இன்னைக்கு ரோமர் 4 இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். ரோமர் 4. ரைட்? ரோமர் 4 5ஆம் வசனத்தில் ரோமர் 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தார். ஒருவன் கிரியை செய்யாமல். ஸோ இந்த வசனத்துல ஒரு பாவியை நீதிமான் ஆக்கிறவர் எழுதியிருக்கலாம். ஆனா கிரியை செய்யாமல் என்கின்றத இதுல அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்களும் இந்த உலகத்துல பிரவேசிக்கிற பொழுது உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனுஷனும் கிரியையினால தான் அவன் ஒரு உறவை வச்சிருக்கிறான். ரைட்? மனுஷனோட சரி. ரைட்? ஸோ அதே இதை கடவுளோட நாம் என்ன செய்யறோம்? கிரியினால தான் அந்த உறவை வச்சுக்கிறோம். ஆனா சுவிசேஷம் அதற்கு எதிர்மறையான. பாருங்க, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவர் இடத்துல விசுவாசம், அதுதான் அவனுடைய நீதி. ஸோ மேல நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து பேசப்படுது. ஆபிரகாம் கிரிகள் இல்லாம நீதிமானாக்கப்பட்டான். தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரைட்? இத ஆதியாம் 15ஆம் அதிகாரத்திலேயே சொல்லப்படுது. ஆமென். சோ அந்தப்படி 6ஆவது வசனம், கிரியைகள் இல்லாமல் தேவனால் நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். என்னவா? எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். யார் இந்த பாக்கியவான்கள்?
நானும் நீங்களும். ஆமென். கிறிஸ்துவோட நமக்கு உறவு இருக்குன்னா அதன் அர்த்தமே எங்களோட அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, எங்களோட பாவங்கள் மூடப்பட்டது, அவ்வளவுதான். இதற்கு பிறகு மேலாக ஒன்றுமே அல்ல. ஆமென். சோ நானும் நீங்களும் அங்கே விசுவாசிச்ச பொழுது எங்களோட அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, எங்களோட பாவங்கள் மூடப்பட்டது. இதுதான் அவருக்குள்ள அவருடைய உடன்படிக்கைக்கு இருக்கிற காரியம். இதை மீறி வேற ஒன்றுமே அல்ல. சோ ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் அது ஒரு ஒரு விசுவாச அஸ்திவாரமாக இருக்கிறது. ஆமென். சோ இன்றைக்கு அநேகர் இதை பிரசங்கிக்க தவறுகிறதுக்கு காரணம் என்ன? எங்களுக்கு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை இன்றைக்கு அநேகர் தராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை அநேக மனுஷர்கள் புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாம போய் அதிகமான பாவத்தை செய்திருவோம் என்று சொல்லி. சோ அப்படி சொல்றதுனால அப்படி நினைச்சு எல்லாரையும் நாம பாவத்துக்கு தான் வச்சிருக்கிறோம். விரும்பியோ விரும்பாமலோ பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துக்கு தான் அடிமையா இருக்கிறான். ரைட்? இந்த கிருபையின் சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ற பொழுதுதான் நம்ம பாவத்தில இருந்து நாம மீட்டுக் கொள்ளப்படுறோம். சோ நாம மீட்டுக் கொள்ளப்படாம நாம அதுக்குள்ள இருந்து நாம எத்தனை நன்மையை செய்தாலும் நாம பாவத்துக்கு தான் இருக்கிறோம். ஆமீன். எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் பாவத்துக்கு தான் இருக்கிறோம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீங்க சத்தியத்தை அநியாயத்தினால் என்ன செய்யாங்க? அடக்கி வைக்காதீங்க. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனிடத்துல தேவ கோவாக்கின வானத்தில வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. வானத்துல அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆமென். வானம் எங்களுக்கு என்ன செய்யாதாம்? சப்போர்ட் பண்ணாது. பரலோகம் எங்களுக்கு என்ன செய்யாது? சப்போர்ட் பண்ணாது. எங்க ரோமர் 1 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர் புத்தகம் அப்படியே நம்ம கிருபையின் உச்ச கட்டத்துக்கு கொண்டு வர ஒரு புத்தகம். சொல்றார் ரோமர் 1 சத்தியத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அல்லது சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அல்லது கிருபையை குறித்து போதிக்கிறதுல நான் வெட்கப்படேன். ஏன்? அதுதான் ரட்சிப்பினுடைய தேவ பலன் என்கிற. அதுக்கு பிறகு சொல்றார், விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி விசுவாசத்துக்கென்று அது அவருடைய சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்ப சுவிசேஷத்தினாலதான் ஒரு மனுஷன் நீதிமானாக முடியும். ஆமென். சுவிசேஷத்தை நம்புறதுனால. சோ அப்படியே கீழே சொல்றார் அதே 1ஆம் அதிகாரத்துல, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷன். சோ சிந்திச்சு பாருங்க. நானும் நீங்களும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவால ஒரு முற்று முழுதான குமாரன் விடுதலை ஆக்கினா மையா விடுதலாவீங்க என்ற வசனத்தின்படி முற்று முழுதாக விடுதலாக்கப்பட்டிருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எங்களோட அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் மூடப்பட்டிருக்கு. ஆமென். சோ சில பேர் நீங்க நினைக்கக்கூடும், எஸ் நாங்க எவ்வளவு பாவத்தையும் செய்யலாம் என்று. ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த தகுதி என்ன? அப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க கிறிஸ்துவுக்கு வந்தா என்ன, வராட்டிக்கு என்ன, எல்லாருக்கும் இருக்குது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வராம நீங்க இருக்கிற பொழுது, கிருபைக்குள்ள வராம, அல்லது இந்த சத்தியத்தை முழுசாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற பொழுது நீங்க பாவத்துக்கே தான் இருக்கிறீங்க. அதுக்கே இருந்து நீங்க எப்படி நீங்க இருந்தாலும் பாவம் தான். சோ பைபிள் சொல்லுது, சாபம் என்ன அங்க கிரியை செய்யுது. நாங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ற பொழுது, மனப்பூர்வமாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்ற பொழுது நாம கிறிஸ்துவுக்குள்ள வருகிறோம், உண்மையாக விடுதலையாக்கப்படுறோம். சோ தேவனுடைய அன்பை புரிகிறோம். சோ அந்த அன்பு தான் எங்களை என்ன செய்யுது? கட்டி காக்கு. கிறிஸ்து எங்கள் மேல வச்ச அன்பு. அந்த அன்பை புரிகிற பொழுது மனப்பூர்வமாக நாம சில காரியங்களை நாம என்ன செய்யறோம்? அதுல இருந்து விடுதலை ஆகிறோம். ஆமென். எங்களுக்கு சுதந்திரம் இருந்தாலும், எதையும் செய்யாமல் சுதந்திரம் இருந்தாலும், ரைட்?
நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய அன்பை அறிய ஆரம்பிக்கிறோம். அன்பு எங்களை மாற்றுது. அவருடைய அன்பு எங்களை மாற்றுது. இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய வழி. ஆமென். அந்த அன்பு தான். ஸோ பாருங்க, இன்றைக்கு அநேகர் கிருபையை என்ன செய்வார்கள்? கிருபையின் உபதேசம் பாவம் செய்ய தூண்டும் என்று சொல்வார்கள். கிருபையின் உபதேசம் பாவத்துக்கு வழிகாட்டுது என்று சொல்வார்கள். பிசாசனுடைய தந்திரம் அப்படி சொல்லி சொல்லி அவர்களை முழு பாவத்துக்கு வச்சிருக்கிறார். ஸோ அதனாலதான் அவருடைய வழி தேவனுடைய உடன்படிக்கையினால் நடத்தப்படுவதில்லை. ஏண்டா ஆபிரகாம் தேவனுடைய உடன்படிக்கையினால் வழி நடத்தப்பட்டான். ஆமென். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அங்க தேவன் செய்த உடன்படிக்கையில தான் இருந்துச்சு. ஆபிரகாமுடைய பவர் அல்லது வல்லமை அல்லது அவனுடைய கீழ்ப்படிவோ அல்லது எதுவோ இல்லை. அவன் அந்த உடன்படிக்கை கீழ்ப்படிஞ்சான், அது உண்மை, அதான் விசுவாசம். ஆனா அவனுக்குள்ள வந்த ஆசீர்வாதம், அவனுக்குள்ள கிரியை செய்த ஆசீர்வாதம், அவன் மூலமா இன்றைக்கு நாம கிறிஸ்து அவனுடைய வழியில வந்து கிறிஸ்து இன்றைக்கு நம்ம பிரஜாதி மக்களையும் இந்த உடன்படிக்கைக்கு கொண்டு வந்தார் என்று சொன்னார். நாங்கள் இன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய பயனாளிகளாக இருக்கிறபடியால இருக்கிறோம். காரணம் என்ன? நாங்களா நீங்களா? இல்ல, இயேசுதான், பிதாதான், அவருடைய அன்புதான். ஆமென். இதான் அவருடைய கட்டளை, இதான் அவருடைய நியமம், இதான் அவருடைய கட்டளை. ஆமென். எத்தனை சொல்றீங்க, இயேசுவே உங்களுக்கு நன்றி செலுத்துறேன், என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள சாட்சி சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்துக்கு தான் சாட்சி. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பாவி பாவி என்று சொல்றவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நீங்க நீதிமான். காரணம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்க அவரால் நேசிக்கப்பட்டவர், அவரால் வாங்கப்பட்டவர்கள், அவருடைய நீதிக்குள் உட்பிரவேசிக்கப்பட்டவர்கள். ஆமென். சோ இதுதான் கிறிஸ்துவனுடைய வழி நடத்தல். ஆமென். தாவீது இதை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். சோ இதைத்தான் இங்க பவுல் கூட சொல்லுகிறார். பாருங்க, கிறிஸ்து தந்த மன்னிப்பு, அந்த இலவசமாக தந்த மன்னிப்பு தான். சோ அந்த மன்னிப்பூடா தரங்களுக்குள்ள கனி கிரிய செய்யுது. சோ அந்த ஆவிக்குரிய கனி அது தேவனால் நமக்குள்ள நடக்கிற. இதுதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை நிலைச்சிருந்தா, என்னுடைய வார்த்தை நிலைச்சிருந்தா, அவன் என்னவான்? தானாகவே கனி கொடுப்பான். சோ இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ரைட்? இப்ப ஒரு மரத்தில் இருக்கிற கிளை கனி கொடுக்குதுண்டா, கிளை அல்ல காரணம். சோ இன்றைக்கு நாம கனி கொடுக்கிறோம்டா, நாமல்ல காரணம், இயேசுதான். சோ என்ன அவருடைய சத்தியம்தான். இன்றைக்கு நான் முற்றுமுழுதாக ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி, என்னை எந்த ஒரு குற்றம் இல்லாதனாக விடுதலையாக்கி, தேவன் தன்னுடைய அன்பை, கிறிஸ்து தன்னுடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரண்டா, உண்மையாக இது நான் அல்ல, இது அவர் தான், இயேசுதான். ஆமென். எனக்குள்ள அந்த உறுதியை நிச்சயத்தை தந்திருக்கிறான்னு சொன்னா இது நான் அல்ல, அவர் தான். சோ அதனால இன்றைக்கு நான் அவருக்கு நன்றி உள்ளவனாக, உண்மை உள்ளவனாக, அவருடைய கிருபைக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்க முயற்சிக்கிறேன். அதுவும் அவரிடத்துல பிரே பண்றேன், அவர் அந்த உண்மை எனக்கு தருவார். ஆமென். எத்தனை சொல்றீங்க? எஸ். கிருபை எங்களுக்கு பாவம் செய்யறது போல தூண்டினாலும், கேட்கறதுக்கு அப்படி இருந்தாலும், அநேகர் நீங்க அதை விட்டு விலகுறீங்க, நீங்க சாத்தானுக்கு இடம் கொடுக்குறீங்க. ஆனா பைபிள் சொல்லுது, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். உலகத்துக்கு எதிர்மறையான ஒரு கூற்றுத்தான் இதுதான் இயேசு. மதத்துக்கு எதிர்மறையான கூற்றுத்தான் இதுதான் இயேசு.
இயேசு நம்மை விடுதலையாக்குறார், முற்று முழுதாக விடுதலையாக்குறார். இதுதான் அவருடைய அன்பு. மனுஷனுடைய அன்பு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். மனுஷன் உங்களிடத்துல பாராட்டுற அன்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆனா இயேசுனுடைய அன்புக்கு நம்மிடத்துல இருந்த எந்த நோக்கமும் இல்லை. ஆமேன். அன்பு எங்களை நம்புஸ், அன்பு எங்களை தாங்குது, அன்பு எங்களை சகிக்குது, அன்பு நம்மையில சினங்கொள்ளுதில்லை. ஸோ இதுதான் இயேசு நம்மையில பாராட்டின அன்பு. ஸோ அந்த அன்பின் நிமித்தம்தான் அவர் உடன்படிக்கை ஊடாக மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். அந்த உடன்படிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வச்ச உடன்படிக்கை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆமேன். அந்த உடன்படிக்கை எங்களிடத்துல இருந்து ஒன்றை எதிர்பார்த்து வைக்கல. ஸோ இந்த உடன்படிக்கை பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இடையில, தகப்பனுக்கும் குமாரனுக்கும் இடையில நடந்த உடன்படிக்கை. நாங்க வெறும் பெனிஃபிஷியரியா இருக்கிறோம், வெறும் பங்காளிகளாக, அதாவது பெற்றுக்கொள்றவர்களாக இருக்கிறோம். ஸோ இதுதான் அவருடைய சித்தம், இதுதான் அவருடைய கட்டளை, இதுதான் அவருடைய நியமம். அவருடைய கட்டளை என்ன? அவருடைய உடன்படிக்கையோடாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம். ஆமேன். ஆண்டவர் சொன்னார், ஆதாமை மேவாளை உருவாக்கி அவர் படைச்சு ஆண்டு கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிங்கன்னு சொன்னார், பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். அது அவருடைய கட்டளையா இருக்கு. ஆமேன். அது அவருடைய கட்டளை. எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசுவே நான் உங்களுடைய கட்டளைகளை நம்புறேன்? ஏன்னா இன்னைக்கு நாம உலகத்துல கிரியைகளூடாக வருகிற போதனைகள் அல்லது நியாயப்பிரமாணத்தினோடு வருகிற போதனைகளை கேட்டதால கட்டளைகள் என்று பைபிள் இருக்கிறத, தேவனுடைய நியமங்களை நாம மோசையோட கொடுக்கப்பட்ட நியாயப்பிரத்தோடு சம்பந்தப்படுத்துறோம். அது வேற. அந்த நியாயப்பிரமாணம், சோ அதுல இருக்கிற கட்டளைகள் மனுஷனை என்ன செய்துச்சுது? பாவத்தை பிறப்பிக்க பண்ணிச்சு, பாவத்தை இன்னும் வலு கூட்டிச்சு. ஆமேன். அது நம்மிடத்துல எதிர்பார்த்தது, மோசையோட கொடுக்கப்பட்டது நம்மிடத்தில் எதிர்பார்த்தது. நாம அதுக்கு மறு உத்தரவு என்ன கொடுக்கிறோம்? சோ அது நமக்கு என்ன செய்து? சாபத்தை பிறப்பிக்கு. அது மீறுதலை கொண்டு வந்துச்சு. ஆமேன். சோ அது எல்லாத்தையும் கொடுத்த பிறகு இயேசு அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் பலியை காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட பலி. ஏனென்றா அந்த பலியினால மட்டும்தான் நானும் நீங்களும் விடுதலை ஆக முடியும், கட்டளைகளாலே அல்ல. ஆமேன். சோ நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருந்தார். ஆமேன். சோ இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினோட உயிர்த்தெழுதலோட நானும் நீங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். சோ அதுதான் எங்களோட வாழ்க்கையில மிக 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 முக்கியமான. அதை நம்பணும். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான உடன்படிக்கை. ஆமேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், ஆமேன், பிரஜாதிகளுக்கு வருது. அப்ப இயேசு நேற்றும் என்றும் மாறாதவர். அவர் பழைய உடன்படிக்கையில சொன்னாலும் சரி, அதை என்ன செய்யறார்? இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்குள்ள இணைக்கிறார். ஆமேன். நாம சுதந்திரவாளி, நாம சுதந்திரவாளி. ஆமேன். நாம தேவனுடைய கடவுளுடைய சுதந்திரவாளிகள். ஆமேன். நாம பெற்றுக்கொள்றவர்கள். ஆமேன். அவருடைய உடன்படிக்கை நிமித்தம், ஆமேன், அவருடைய உடன்படிக்கை நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்றவர்கள். உடன்படிக்கை நிமித்தம் அவர் தன்னுடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி உபாகமும் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. சோ இன்னைக்கு நீங்க கர்த்தரை நினைக்கிறேன்னு சொன்னா, கடவுளை நினைக்கிறீங்கன்னு சொன்னா, அவர் ஏற்கனவே செய்த உடன்படிக்கை, கிறிஸ்துவை முன்னிட்டு செய்த உடன்படிக்கையை நீங்க நினைங்க. ஆமேன்.
நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு, எப்படி நினைக்கட்டாம், அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை. சோ நாங்க அவரோட உடன்படிக்கை வைக்கல, அவர் வச்ச உடன்படிக்கை. ஆமீன். சோ மனுஷன் அவரோட எந்த உடன்படிக்கையும் வைக்க முடியாது. ஏன்னா உடன்படிக்கைய மனுஷனால காக்க முடியாது. சோ அதனால நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நானும் நீங்களும் அவருடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவர் என்ன செய்யறார்? ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை வச்சார். அந்த ஆபிரகாமோட வச்ச உடன்படிக்கை கிறிஸ்துவை முன்னிட்டு தான் வச்சஸ். அதை ஆபிரகாம் அன்றைக்கே புரிஞ்சு கொண்டான். அதனாலதான் நான் நடுவில் சொல்றேன், ஆபிரகாம் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், இதோட வார்த்தையை நம்பினவன், அவருடைய அஜெண்டாவை அவன் நம்பின ஒரு மனுஷன். ஆமீன். சோ பாருங்க, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, அதாவது தன்னுடைய தான் செய்த உடன்படிக்கையை அதை உறுதிப்படுத்தும்படி, ரைட்? இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சோ பலனை கொடுக்கிறவர். சோ இன்னைக்கு யாராவது நீங்க இன்றைக்கு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எனக்கு பலன் இல்லை, என்ற சரீரத்துல வியாதி, பலவீனம், இன்றைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க அவருடைய உடன்படிக்கையை புரிஞ்சு கொண்டா, இயேசு கிறிஸ்துடைய உடன்படிக்கையை புரிஞ்சு, இயேசுவே நான் உங்களுடைய உடன்படிக்கைக்கு நான் மனம் திரும்புகிறேன். சோ உங்களுடைய வழிநடத்தல் இன்றைக்கல்ல, என்றைக்கல்ல, எப்பவும், நேற்றும் இன்று வென்றும் ஒரே மாதிரி தான் இருந்தது. அது மனுஷனை ஆசீர்வதிக்கிறது உங்களுடைய கிருபையினால மட்டும்தான். அந்த உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கையினால் மட்டும்தான். மனுஷன் அதற்கு எந்த ஒரு பிரதியையும் பலனையும் அல்லது கிரியையும் செய்ய முடியாது என்கின்றத நான் இன்றைக்கு ஆணித்தனமாய், உறுதியாக, மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்க, இயேசுவே நீங்க ஆபிரகாமோடாக செய்த உடன்படிக்கை, அது நீங்க என்னோடு செய்ததுக்கு சமன், என்னோடு செய்ததுக்கு சமன், அது நீங்க என்னோட தான் செய்திருக்கிறீங்க என்றதை நீங்க ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை புரிஞ்சு கொண்டு, அவருடைய மாறாத அன்பை புரிஞ்சு கொண்டு, அவருடைய மாறாத கிருபையை புரிஞ்சு கொண்டு, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் என்னையும் இந்த ஆசீர்வாதத்துல பங்கு கொள்ளும்படி அழைச்சிருக்கிறார் என்பதை நீங்க உறுதியாக புரிஞ்சு கொண்டு அவருக்குள்ள நீங்க இளைப்பாறுவீங்களா இருந்தா, ஆண்டவற்றை இந்த வாக்கு தத்தம் இது உங்களோட வாழ்க்கையில பலிக்கும். ஆமென். சோ திரும்ப வாசிக்கிறேன். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை, ரைட்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை. சோ இன்னைக்கு அநேகர் நீங்க ஐஸ்வர்யம் தப்பு, ஒரு மனுஷனிடத்துல பணம் இருக்கிற தப்பு, இப்படி எல்லாம் நீங்க சிந்திக்க கூடும். ஆமென். சோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்கின்றது மிக முக்கியமான. இப்ப கடவுள் ஒரு மனுஷனோட இருக்கிறதுக்கு அடையாளமும் அது ஐஸ்வர்யம் தான். ஐஸ்வர்யம் தனிய பணத்தை குறித்து நாம் பேசல, ஆனா பணம் அதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டது என்பதை மறந்துடக்கூடாது. ஆமென். சோ தேவனுடைய ஐஸ்வர்யம் சகலதையும் உள்ளடக்கினஸ். சோ அதுல அவர் பலனை கொடுக்கிறார் நாம சம்பாதிக்கிறதற்கு. ஆமென். சோ இது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய உடன்படிக்கை. சோ அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறதுக்கு அவர் இதை செய்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு யாராவது நீங்க வியாதியில உங்களால குடும்பத்தை நடத்த முடியாம அல்லது இது செய்ய முடியாம அப்படி இருப்பீங்களா இருந்தா, இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கைக்கு சகல ஆசீர்வாதங்களும்
உள்ளடக்கப்பட்டிருக்கு. சோ அதனால விசுவாசத்துல நீங்க எழுந்து நடவுங்க. ஆமென். மனுஷன் தன்னுடைய கிரியையினால நீதிமானாக படுகிற அந்த முயற்சியில இருப்பானாக இருந்தா அவன் இதுக்கு எல்லாத்துக்கும், இந்த ஆசீர்வாதத்துக்கு அவன் தூரமானவன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய கட்டளைகளை நடக்க கவனமாயிரு ஆபிரகாமுக்கு. ஏண்டா கிருபையின் கட்டளை வேற, நியாயப்பிரமாணத்தின் கட்டளை வேற. நியாயப்பிரமாணம் உங்களை என்ன செய்யுது? உங்களிடத்தில் எதிர்பார்க்குது நீங்க பரிசுத்தமா இருந்தா, உங்களுடைய கிரியை நல்லா இருந்தா அதன்படி நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆனா இங்க கிருபைக்கு இல்ல, இயேசுவின் உடன்படிக்கைக்கு அல்லது கடவுளுடைய வழியில அதெல்லாம் எதிர்மறையா இருக்கு. எங்கள் நிமித்தம் அல்ல, இயேசு கிறிஸ்து உண்மை, அவர் பரிசுத்தம், அவர் நீதி. அதன் அடிப்படையில நாம் எல்லாரும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வதிக்கப்பட்டோம், கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். ஆமென். இதுதான் அவருடைய கட்டளை, இதுதான் அவருடைய புதிய உடன்படிக்கை. ஆமென். சோ அவர் தன்னுடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி ஆண்டவர் உடன்படிக்கை ஊடாகத்தான் மனுஷனை சந்திக்கிறார், மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வேற வழி அவருக்கு இல்லை. தன்னோட அன்பினால மனுஷனோட உடன்படிக்கை செய்யற. எப்படின்னு சொன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நானே உன்னை அழைச்ச கர்த்தர் என்று சொன்னா அதை நானே செய்வேன். அதான் அந்த அர்த்தம். நானே உன்னை அழைச்சவரண்டா அது நானே உன்னை செய்வேன், நானே உனக்கு செய்வேன். நாங்க செய்ய வேண்டியது அவரை நம்புறஸ், அவருடைய வார்த்தையை நம்புறஸ். ஆமென். அவருடைய வார்த்தையை நம்புறஸ். பாருங்க உபா மிச்சத்தை உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். சோ இவ்வளவு ஆசீர்வதிச்சு, இவ்வளவுக்கு ஆண்டவர் தன் உடன்படிக்கையினால மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில சகலதையும் செய்கிறார். அவருடைய அன்பினாலதான் இதெல்லாத்தையும் நாம விட்டு வேறு தேவர்களை சேவிப்போமா இருந்தா, வேறு உபதேசங்களை கேட்போமா இருந்தா, சில நீங்க யோசிக்கக்கூடியவங்க, நான் வேற என்னத்தை வேற எந்த கடவுளை நாம பின்பற்றிலேயே நாம இயேசுவைத்தான் நம்புறோமே என்று சொல்லலாம். ஆனா இன்னைக்கு உபதேசமே அவருடைய கிருபையின் உபதேசம் இல்லை, அவருடைய உடன்படிக்கையை குறிச்ச உபதேசம் இல்லை. இன்னைக்கு மனுஷனிடத்தில் இருந்து வருகிற உபதேசம் உண்மையாக தேவனால் வருகிற உபதேசமா? உண்மையாக அது கிருபையின் உபதேசமா? அப்படி இல்லை. நீங்க உங்களுடைய கிரியையினாலதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிற மாதிரி அந்த உபதேசம் வந்துச்சுண்டா நீங்க வேறு தேவர்களை பின்பற்றீங்க. ஆமென். இந்த பாருங்க, உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து, இந்த மேல் வசனம் சொல்றது, உன் கர்த்தரை நீ நினைப்பாயாக. எப்படி நினைக்கட்டாம்? அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை அவரே நிறைவேற்றுவார். அவ்வளவுதான். சோ அது உங்களுக்கு தெளிவா தெரியும். அதை அவர் நிறைவேற்றினார். எவ்வளவோ வருஷம் கழிச்சும் கூட தாவீதின் வம்சத்துல இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். ஆபிரகாமின் வம்சத்திலிருந்து வந்து அப்படியே வந்து தாவீதுடைய வம்சத்துல இயேசு கிறிஸ்து எழுப்பினார். இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் மரிச்சு உயிர் தெழுந்து அவர் இன்றைக்கு தன்னுடைய ரத்தத்தினால இந்த உடன்படிக்கையை ஸ்தாபிச்சு இன்றைக்கு பிரஜாதி மக்கள் நாங்க விசுவாசித்ததுனால இப்ப இந்த உடன்படிக்கைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தராகிய அவரை நினைப்பாயா. அவரே உன்னை ஆசீர்வதிக்கிறவர், அவரே உன் பேரை பெருமைப்படுத்துறவர், அவரே உன்னை ஆசீர்வாதமாய் இருக்க பண்றவர்,
அவரே உன்னை நல்ல முதிர் வயதுல அடக்கம் பண்றவர். அவரே, ஆமென், அவரே நல்ல முதிர் வயதுல உன்னை அடக்கம் பண்ண. ஆபிரகாம் முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆமென். இந்த நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு வருது காரணம் என்ன? அவருடைய உடன்படிக்கையை கடவுளை நம்பிக்கை, அவரை நினைக்கிற பொழுது, அவருடைய உடன்படிக்கையை நினைக்கிற பொழுது. ஆமென். சோ நம்முடைய ஜெபம் இந்த உடன்படிக்கைக்கு நேராக இருந்தா நிச்சயமாக அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆமென். இதை விட்டுட்டு நாம வேற உபதேசங்கள், வேற காரியங்களுக்கு நாம செவி கொடுத்தா நாம வேற தேவர்களை என்ன செய்யறோம்? பின்பற்றி அதை நாம பணிஞ்சு கொள்ளைக்க நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை போல் நீங்களும் அழிவீர்கள். ஆமென். சோ கிருபையின் சத்தத்துக்கு நீங்களும் என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணும். சோ உங்களுக்கு தெரியும், பழைய உடன்படிக்கிறேன் நான் ஆண்டவற்றை கிருபையை வெளிப்படுத்தி கொண்டே வா. கிருபை ஏதோ இப்ப வந்தேன்னு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து கிருபையை சத்தியம் வெளிப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தபடியா பழைய உடன்படிக்கையில மறைக்கப்பட்ட ரகசியங்களை இன்றைக்கு நாங்க பேசுறோம். இவன் அப்போஸ்தலர்கள் பழைய உடன்படிக்கையில இந்த ரகசியத்தை தான் கொண்டு வந்தார்கள். ஆபிரகாமுடைய ஸ்டோரியை கொண்டு வராங்க. மூத்தவனாக இஸ்மவேல் பிறந்தான். அவன் அடிமை பெண்ணுக்கு பிறந்தவன், அவன் கிரியனினால் பிறந்தவன். ஆனா பிறகு ஈசாக்கு வாக்குத்தத்தத்தை பிறந்தவன். அதுல இருந்து தான் சந்ததி வருது. சோ இதெல்லாம் எங்களுக்கு எங்கிருந்து எடுத்து பவுல் சொல்லுகிறார்? பழைய உடன்படிக்கையில. சோ பழைய உடன்படிக்கையில அப்ப என்ன மறைக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய ரகசியம், சுவிசேஷம், கிருபை. சோ ஆண்டவர் கிருபையின் உடன்படிக்கையாத்தான் எங்களோட உலாவுகிறார், எங்களுக்குள்ள உலாவுகிறார். சோ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அவன் அழிய மாட்டான், பிழைப்பான். விசுவாசத்தினால் சாவுக்கு எதுவான எதுவும் உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். இயேசுவை, அவர் செய்த உடன்படிக்கையை நம்புங்க. ஆமென். அந்த உடன்படிக்கையை நம்பினா விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் பேசுகிறேன், பேசுங்க. ஆபிரகாம் லோத்து அழிவுக்குள்ள போனான். ஆபிரகாம் நீதிமானா இருந்தபடியா லோத்துவை அழிவிலிருந்து மீட்டுக் கொண்டான். அதே போல இன்றைக்கு நீங்க விசுவாசத்தினால அழிவிலிருந்து மீட்கப்படுவீங்க. ஆமென். எந்த அழிவிலிருந்து மீட்கப்படுவீங்க? எந்த வியாதியிலிருந்து மீட்கப்படுவீங்க? எந்த கடல்ல இருந்து மீட்கப்படுவீங்க? ஆனா ஒன்றை மட்டும் செய்யுங்க. அதாவது வேற உபதேசம், வேற காரியத்துக்கு நீங்க கீழ்ப்படியாங்க. கிரியையினால நீங்க சம்பாதிக்க நினைக்காதீங்க. ஆமென். விசுவாசத்தினால நீங்க நீதிமானாகி விசுவாசத்தினால கிறிஸ்து செய்து முடிச்சதுக்கு இளைப்பாருங்க. அவருடைய உடன்படிக்கைக்கு இளைப்பாருங்க. ஆமென். அந்த இளைப்பாறுதல் அது ஒரு விசுவாச கிரியை. அது பேசும், அது பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். உடைய இருதயத்துல தேவனுடைய விசுவாசம் இறங்குவதாக. ஆமென். அவருடைய வார்த்தையினால விசுவாசம் பெறுது, சுவிசேஷத்தினால விசுவாசம் பெறுது. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை நினைங்க, அவருடைய உடன்படிக்கையை நினைங்க. கிறிஸ்துவாக நிறைவேற்றப்பட்ட உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவால இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு. நாம இப்ப பெற்றுக்கொள்ற அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், சுதந்திரவாளியா இருக்கிறோம். ஆமென். நாம அடிமை அல்ல, நாம வியாதிக்கு அடிமை அல்ல, தரித்திரத்துக்கு அடிமை அல்ல, பிரச்சனைக்கு அடிமை அல்ல, இருளுக்கு அடிமை அல்ல, ஒன்றுக்கும் அடிமை அல்ல, பாவத்துக்கு அடிமை அல்ல. நாம சுதந்திரவாளி. நாம சுதந்திரவாளி. சுதந்திரவாளி என்று சொன்னா இன்னொருவர் இயேசு கிறிஸ்துவோட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர். ஆமென். அவரால் நிறைவேற்றப்பட்டது பரிசுத்தம் நம்முடைய சுதந்திரம், நீதி நம்முடைய சுதந்திரம், விடுதலை நம்முடைய சுதந்திரம், மன்னிப்பு நம்முடைய சுதந்திரம். ஆமென். அந்த சுதந்திரத்தை நீங்க பெற்றாத்தான் நீங்க இலகுவாக மற்றவர்களை மன்னிக்க முடியும், இலகுவாக மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும், இலகுவாக உங்களிடத்துல ஆசீர்வாதம் இருந்தால் தான் மற்றவனுக்கு நீங்க கொடுக்க முடியும். சோ அவருடைய உடன்படிக்கையில ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் என்றது
மிக முக்கியமான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் என்ன செய்யறாராம்? பலனை கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு முக்கியமான. ஆமென். தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். எவர்களுடைய பாவங்கள், எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோட பாவங்கள் மூடப்பட்டவர்கள் பாக்கியவாங்க. தகப்பனே, இயேசு கிறிஸ்து மூலமாய் என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அதே போல விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்றார். மெய்யாகவே அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலாயிட்டார். அந்த நிச்சயம் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியினால அந்த நிச்சயம் அவர்களுக்கு உண்டாகட்டும். நன்றி. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். அதை அவர்கள் புரிஞ்சு கொள்ளட்டும். ஆமீன். சுதந்திரத்தோடு அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள நடக்கட்டும், விடுதலையோடு நடக்கட்டும். இன்னும் அவர்கள் உங்களுடைய சத்தியத்துல வளரட்டும், கிருபையை புரிகிறல்ல வளரட்டும். இயேசுவின் மூலமாய் செபிக்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.